நான் பொதுவாக வந்து ஹிந்து பத்திரிகையில் ஏதாவது வந்ததுன்னா அதை நான் நம்புகிற ஆள். ஹிந்து பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருக்குது. அதாவது ஒரு அடையாளம் தெரியாத விமானம் பஞ்சாபில் விழுந்து நொறுங்கி இருக்கு அப்படின்ட்டு. அது எப்படி ஒரு விமானம் அடையாளம் தெரியாத விமானம்? ஒரு விமானம் வந்து நம்முடைய நாட்டினுடைய ஏர் ஸ்பேஸுக்குள்ளார வரணும்னு சொன்னால் நம்ம நாட்டுடைய அனுமதி இல்லாமல் அவங்க வந்து வர முடியாது. ஸோ அதை கண்டிப்பாக அந்த விழுந்து நொறுங்கிய விமானம் ஒன்று அது இந்திய விமானமாக இருக்கணும் அல்லது பாகிஸ்தான் விமானமாக இருக்கணும். இந்த 2 நாட்டுடைய விமானம் தவிர வேற எந்த நாட்டு விமானமும் இந்திய ஏர் ஸ்பேஸுக்குள்ளார இந்தியாவுடைய அனுமதி இல்லாமல் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனைன்றதுனால பாகிஸ்தானுடைய விமானம் ஏதாவது உள்ளே வந்திருக்கலாம் அல்லது அது நம்முடைய விமானமும் இருக்கலாம். ஸோ இது கூட அந்த ஹிந்து பத்திரிகையில் கூட வந்து அடையாளம் தெரியாத ஒரு விமானம், அன்ஐடென்டிஃபைடு ஏர்கிராஃப்ட்டு, இப்போ தான் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா நம்முடைய நாட்டுடைய ஒரு விமானம் குறைஞ்சிருக்குதுன்னா அது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்முடைய நாட்டு விமானம் எதுவும் குறையலன்னு சொன்னால் கண்டிப்பாக அது வந்து பாகிஸ்தானோட விமானமாக தான் இருக்கணும். ஆனந்த், ஒரு சுகமான உள்ளாடை.